அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி நம்மளோட லெவல் இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 22வது கிளாஸில் ஜாயின் ஆகிக்கிறோம். ஸோ பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் மகாசிது ஷரியா, அந்த ஹெட்டிங்கில் தான் நாங்கள் இன்றைக்கி பாடங்களை பார்க்கலாம். இப்போது மகாசித் சொன்னால் என்ன? அதாவது மக்சதினுடைய பன்மைதான் மகாசித். அரபிக் வார்த்தை தான் இது. மக்சதினுடைய பன்மை தான் மகாசித், அதாவது நோக்கத்தை அடைந்து கொள்ளுதல், அதே போல் இலக்குகளை அடைந்து கொள்ளுதல். அதே போல் ஷரியாவில் இருக்கக்கூடிய இலக்குகள், நோக்கங்கள், அந்த விடயங்களை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு தான் நாங்கள் மகாசித் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மகாசிது ஷரியா, மகாசின்னு சொன்னால் தனியாகவே நோக்கங்கள்னு சொல்லி அர்த்தம். ஸோ மகாசிது ஷரியான்னு சொல்லி வர டைமில் ஷரியாவை விளங்குறதுக்காக ஷரியாவினுடைய நோக்கங்கள், ஷரியாவினுடைய இலக்குகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாமிய பரிபாஷையில் இந்த மகாசிது ஷரியான்னு சொன்னால் என்ன? அதாவது இப்போது அல் குர்ஆனும் சுன்னாவும் சட்டங்களை முன்வைக்குதுன்னு சொன்னால் அந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லும். ஸோ அதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் மகாசிது ஷரியா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஷரியாவினுடைய இலக்குகள், ஷரியா ஒரு சட்டத்துக்கு பின்னால் எதை சொல்ல வருது, அதற்கான காரணம், அதாவது இந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கான பின்புல காரணம் என்ன, அந்த காரணங்களைத்தான் மகாசிது ஷரியா என்று அழைக்கின்றார்கள். இப்போது ஒரு சட்டத்தை, இப்போ அல் குர்ஆன் திருடினான்னு சொன்னால் அவங்களோட கையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே போல் ஒவ்வொரு சட்டத்துக்கும் இப்போ அல் குர்ஆன் என்னென்ன சட்டங்களெல்லாம் முன்வைக்குதோ அப்படி எல்லா சட்டத்துக்கும் இல்லாமல் அதற்கான தக்க காரணங்கள் நாங்கள் நேரத்தோடையும் படித்தோம். ஒரு சட்டத்துக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ அப்படியான காரணங்களை தான் மகாசித், இலக்குகள், மகாசிது ஷரியா, ஷரியாவினுடைய இலக்குகள், ஷரியா என்னத்தை முன்வைக்க வருது, ஸோ அதற்கான அந்த இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி விளங்கக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு பாடப்பரப்பாக இந்த மகாசிது ஷரியான்றது காணப்படுது. இது எப்படி தோற்றம் பெறுது? இப்போ அறிஞர்கள் ஒவ்வொரு சட்ட வசனத்துக்குமான காரணங்களை சொல்கிறதுக்கு வாராங்க. ஸோ இந்த வசனம் காரணங்களை எல்லாம் தேடி ஆராய்ஞ்சி ஸோ அதை ஒரு மக்களுக்கு விளக்குறதுக்கு வராங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த மகாசிது ஷரியான்ற பாடப்பரப்பு இங்கே மேலோங்கி காணப்படுது. அதாவது விருத்தி செய்யப்பட்ட ஒரு பாடப்பரப்பாக காணப்படுது. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். இப்போது இஸ்லாம் பூரணத்துவமாக்கப்பட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியோ யாருமே வர மாட்டாங்க. ஸோ இதான் நபியாக தான் எங்களோட இறுதி நபியும் இறுதி வேதமும் அல் குர்ஆன். ஸோ இஸ்லாம் பூர்ணமாக்கப்பட்டது. ஸோ முழு ஷரியாவும் எங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லுது, முழு ஷரியாவினுடைய இலக்கு என்ன? இப்போது அந்த ஷரியான்றது நாங்கள் ஆல்ரெடி ஷரியான்னு சொன்னால் என்ன, தீனன்னு சொன்னால் என்னன்னு எல்லா விஷயமும் படிச்சிட்டோம். ஸோ இந்த ஷரியா மக்களுக்கு எப்படியான சட்டத்தை வழங்குது? ஒரு மனிதனுக்கு முடியாத சட்டத்தை அவனிடத்தில் திணிக்குதான்னு சொல்லி பார்த்தா இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே எங்களோட சக்திக்கு உட்பட்ட சட்டங்களை தான். மாறாக எங்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹும் இன்னும் அவனுடைய ரசூல் எங்களுக்கு காட்டித்தரல, சொல்லித்தரவும் இல்லை. ஸோ எங்களோட சக்திக்குட்பட்ட விடயங்களை எங்களுக்கு சட்டங்களாக இயற்றியிருக்கிறாங்க. ஸோ இப்படியான சட்டங்களை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோன்னு சொன்னால், இப்போ ஒரு மனிதன், ஒரு சஹாபி, அவர் சொல்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நான் இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சஹாபியை பார்த்து, நான் நோன்பு நோக்கிறேன், அதே போல் நோட்காமலும் இருக்கிறேன், இரவில் நின்று தொழுகிறேன், அதே போல் சில நேரங்களில் தூங்குறதுக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் அளித்ததோட, மக்களுக்கு இந்த ஷரியான்னு சொல்கிறது எந்த ஒரு சிரமத்தையோ எந்த ஒரு கஷ்டத்தையோ அது விரும்பலை. ஸோ எதை அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இஸ்லாம் ஒரு தண்டனையை எங்களுக்கு விதிக்குதுன்னு சொன்னால் அந்த தண்டனையை வேற்று மதத்தவர்களை நாங்கள் இப்போ பேசுகிறத பார்க்குறோம். இஸ்லாம் மக்களுக்கு கொடூரமான தண்டனைகளை விதிக்குது, இஸ்லாத்தில் இப்படி ஒரு கணிசமான ஒரு போக்கு இல்லை அப்படின்னெல்லாம் நிறைய வாத பிரதிவாதங்கள் எல்லாம்
போகிறத நாங்கள் கண்டு கொள்ள முடிகின்றது. ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் கூட இஸ்லாம் எதற்காக தண்டனையை வழங்குதுன்றத நாங்கள் என்ன அடிப்படையில் விளங்கி கொள்வது, இஸ்லாம் தண்டனை விதிக்குதுன்னு சொன்னால் அதற்கான காரணம், அதற்கான இலக்குகளாவது வச்சிருக்கோம். ஷரியான்றது நாங்கள் சும்மா வெறுமனே ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இதான் சட்டம் இதைத்தான் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு விடலை. மாறாக நாங்கள் இதுக்குத்தான் இந்த சட்டத்தை வழங்கியிருக்கிறோம், அந்த இலக்கு, அதற்கான காரணம், அதற்கான நோக்கத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மக்காசித்ன்றது நாங்கள் ஒரு சட்டத்தினுடைய நோக்கத்தை அதனுடைய நோக்கத்தையும் அதனுடைய இலக்கையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு கலை என்று சொல்லி நாங்கள் மக்காசிது ஷரியாவை நாங்கள் வரைவிலக்கணத்தை படுத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சொல்கிறார், யாரை சொல்லலாம், நான் நோம்பு பிடிச்சிட்டு வெயிலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நபி அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லை மீறி நடப்பவர்கள் நாசமாகட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல் நபி அவங்க எங்களுக்கு நேரத்துடையே நாங்கள் ஹதீஸ்கள் படிச்சிருக்கிறோம். தொழுகையை ஒரு இமாம் தொழுவிக்கிற டைமில் அவர் சுருக்கமாக நோமலாக நாங்கள் எப்படி தொழுகிறோமோ அந்த அடிப்படையில் தொழுவிக்கட்டும் சொல்லி ஒவ்வொரு சுருக்கியும் இல்லை ஒரு நீட்டியும் இல்லாமல் ஒரு அளவாக அதற்கான அந்த அளவோடு தொழுவிக்கட்டும், அவர் அதிகமாக நீட்டி தொழுவிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, அது ரொம்ப நீட்டி தொழுவிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம், இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க நோயாளியாக இருக்கலாம், மக்மூன்கள் நோயாளியாக இருக்கலாம், பலவீனமானவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவசர தேவையுள்ளவங்களாக இருக்கலாம். எனவே அவங்க தனியாக தொழுற டைமில் அவங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அவங்க நீட்டி தொழட்டும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நிறைய அறிஞர்கள் மக்காசிது ஷரியாவை பயன்படுத்தி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் முஹம்மது இப்னு அலி அத்திர்மிதி அல் ஹக்கீம்னு சொல்கிற ஒரு அறிஞர் அஸ்ஸலாத் வல் மக்காசித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அவங்க எழுதுகிறாங்க. அதே போல் இலலு ஷரியா, இலலுல் உபூதியா, அல் ஃபுரூத் இப்படியான நூல்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் இமாம் அபு மன்சூர் ரஹ்மஹுல்லாஹ் அல் மாதுருதி என்று சொல்கிறவர் ஷத்து ஷராயின்ற ஒரு ஆக்கத்தவர் முன்வைக்கிறார். அதேபோல் ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் இமாம் இப்னு அப்துல்லா அல் ஜுவைனி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அல் ஃபுர்ஹான்ற நூலில் கசத் இப்படியான சொற்பிரயோகங்களை யூஸ் பண்ணி இவங்க நிறைய விஷயங்களில் உள்ளடக்கி இருக்கிறாங்க. அதில் தான் லரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத்னு சொல்லி மக்காசிது ஷரியாவை 3 பிரிவுகளாக இவர் அறிமுகப்படுத்துகிறார். யார், மக்சத் என்று சொல்லக்கூடிய, அதே போல் மக்காசித் இப்படியான கருத்துக்கள் அதிகமாக யூஸ் பண்ணி இப்னு அப்துல்லா அல் ஜுவைனி, இமாம் இப்னு அப்துல்லா அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவங்க தான் அவங்களோட நூலில் லரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத் இந்த விஷயங்களில் 3 அடிப்படையில் முன்னோக்குறாங்க. அந்த 3 அடிப்படைகளும் மக்காசிது ஷரியாவினுடைய பிரிவுகளாக அவர் கொண்டு வரார். அந்த 3 வகைகளை நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒவ்வொரு அறிஞர்கள் ஒவ்வொரு வரைவிலக்கணங்களில் இந்த மக்காசிது ஷரியான்ற விடயத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதில் முதலாவதாக அல் ஃபாசி ரஹிமஹுல்லா அவங்க இந்த மக்காசிது ஷரியாவை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அல்லது நோக்கங்கள், ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்களும் அல்லது நோக்கங்களும் இதுதான் மக்காசிது ஷரியான்னு சொல்லி அல் பாசி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. கலாநிதி அஹ்மத் ரைசூனி ரஹிமஹுல்லா அவங்க எப்படி சொல்கிறாங்க, மக்காசிது ஷரியான்னு சொல்கிறது சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நலன்கள், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதால என்ன நலன்கள் மக்களுக்கு இருக்கின்றது, எனவே மக்களுக்கு ஏற்படக்கூடிய நலன்களை இலக்காக கொள்வது தான் இந்த மக்காசிது ஷரியா என்று சொல்லப்படுறதுன்னு சொல்லி அந்த அறிஞர் சொல்லி காட்டுறார். அதேபோல் முஹம்மது இப்னு சாத் ரஹ்மஹுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக பொதுவாக மனிதனுடைய நலன்களை நிலைநாட்டுறதற்காக ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், நோக்கங்கள், மனிதனுடைய நலன் பேணி அமைக்கப்பட்டுள்ள அந்த நோக்கங்கள், அந்த இலக்குகள், அதுதான் மக்காசிது ஷரியான்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக கலாநிதி முஸ்தஃபா இப்னு கமார் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, மக்காசிது ஷரியான்னு சொல்கிறது சட்டத்தை பிரயோகிப்பதன் மூலம் மனிதனுடைய நலன்களை நாடுதல் என்று சொல்லிவர்
சொல்லி காட்டுறார். அதுபோல் நூருத்தீன் அல் காதிமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஷரியா சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களையும் அதனுடைய விளைவுகளையும் தான் இந்த மகாசிது ஷரியா என்ற வார்த்தை குறிக்கின்றது என்று சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் இமாம் ஹராஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, ஷரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் மக்காசிது ஷரியான்ற பாடப்பரப்புக்குள்ளே வரும்னு சொன்னால் அது ஒரு தெளிவான ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படும் என்று சொல்லி இமாம் ஹராஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக மக்காசிது ஷரியாவினுடைய அந்த 3 பரிணாமங்களை நாங்கள் பார்ப்போம். அதாவது 3 வகைகள்னு சொல்லி நாங்கள் அதை சொல்லலாம். அதில் முதலாவது லரூரியாத்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அத்தியாவசிய தேவைகள். அந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்கிறது என்று சொல்கிறது. அடுத்த விஷயம் ஹாஜியாத்னு சொன்னால் சாதாரணமான தேவைகள். அதுபோல் தஹ்சீனியாத்னு சொன்னால் ஆடம்பரமான ஒரு மேலதிகமான தேவைகளை நாங்கள் தஹ்சீனியாத்னு வட்டத்துக்குள்ளே உள்ளடக்குவோம். இப்போது லரூரியாத்தை பார்ப்போம். லரூரியாத் ஒரு அத்தியாவசியமான ஒரு நிலை. நாங்கள் மக்களினுடைய நலன்களை கருத்திற்கொண்டு என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும், இந்தந்த இலக்குகளை நாங்கள் வச்சு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இருக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் செய்யணுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வாரது தான் நாங்கள் லரூரியாத்னு சொல்கிற அடிப்படையில் சொல்லுவோம். அதில் உதாரணமாக 6 விடயங்களை அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. தீன், உயிர், புத்தி, பரம்பரை, மானம், செல்வம்ன்ற 6 விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு ஒரு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு லரூரியத்தான ஒரு விடயம். ஸோ இதற்கான இலக்குகள், இந்த இலக்குகளை நாங்கள் அடைஞ்சு கொள்றதுக்கான வழிமுறைகள், அதை நாங்கள் எப்படி செயற்படுத்தணும்னு சொன்னால், அதாவது எங்களோட தீனை பாதுகாக்கணும். ஒரு மனிதனுக்கு தீன் முக்கியம். ஸோ அவனுக்கு அது கண்டிப்பாக அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம், மாறாக சாதாரணமான ஒரு தேவை அல்ல. ஸோ அந்த அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த தேவையை ஒரு மனிதனுக்கு தீனை பாதுகாக்கிறன்றது அவனுக்கு அத்தியாவசியம். எனவே தீனை பாதுகாக்கணுன்றதுக்காக அவர் என்ன விஷயத்தை செய்வார்? நன்மையை ஏவி தீமையை தடுப்பார். நன்மையை ஏவுறத்தின் மூலமாக அங்கே தீமைகள் தடுக்கப்படுது. ஸோ தீமைகளை தடுப்பதன் மூலமாக அங்கே குற்றங்கள் நிகழ்வதை நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம். ஸோ எங்களோட தீன் அங்கே பாதுகாக்கப்படுகின்றது. ஸோ தீனை பாதுகாத்தல், அதில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அதே போல் தீனில் அத்துமீறு செயற்படக்கூடிய செயற்பாடுகளை நம்ம இல்லாமக்கலாம். நபியோட காலத்தில் அவர் நோன்பு நோற்று வெயிலில் நிற்கிற இந்த விஷயம் ஒரு அத்துமீறி அது ஒரு செயற்பாடு தானே. ஸோ அந்த விடயங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு நடுநிலையான சமூகமாக இருக்கிறோம். ஸோ நடுநிலையான போக்கில் நாங்கள் எங்களோட அமல்களை நாங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதே போல் தீனுக்கு முட்டுக்கட்டையான அம்சங்களை தடுத்து நிறுத்துதல். அதே போல் ஜிஹாத்னு சொன்னால் என்ன? நாங்கள் ஜிஹாத்தில் நாங்கள் நாவால் அதாவது போர் தொடுக்கிற அர்த்தம் இதுக்கு இல்லை. போர் மட்டும்தான் ஜிஹாத்ன்ற அர்த்தம் இல்லை. அது ஒரு பெரிய பாடப்பரப்பு. இப்போ அந்த நாவால் நாங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு தீமையை கண்டு அது வாயால் சொல்கிறோம்னு சொன்னாலும் அதுவும் அந்த ஜிஹாதுக்குள்ளே அடங்கும். அதேபோல் நாங்கள் மனசால் வெறுக்கோம்னு சொன்னாலும் அதுவும் அந்த ஜிஹாதுக்குள்ளே அடங்கும். அது ஒரு பெரிய ஒரு பாடப்பரப்பு. அடுத்தது உயிரை பாதுகாத்தல். அதுவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு நிலை தான். ஸோ அவருக்கு அடிப்படையான உணவு, உடை, இதன் மூலம் அவருடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர் தனக்கான உரையுலையும் தனக்கான உணவையும் தனக்கான ஆடையையும் அவர் எடுத்துக்கொள்வார். ஸோ ஆடையுடைய விஷயத்தில் எங்களுக்கு இஸ்லாம் எப்படியான விடயங்கள் எங்களுக்கு நோக்குது, இந்த ஆடையை இப்படி அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன, இலக்குகள் என்ன. அதே போல் உணவை எங்களுக்கு சொல்கிற டைமில் இது ஹலால், இது ஹராம், ஸோ இந்த உணவுகளை சாப்பிடுங்க, இந்த உணவுகளை விட்டுடுங்கன்னு சொல்லுது. அதே போல் எங்களோட உரையுள் எடுக்கக்குள்ள எங்களோட உரையுள் எப்படி இருக்கணும், எங்களோட வீடு என்ன சிச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கணும், எப்படியான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கணும், எப்படியான சூழ்நிலைகளை எங்களோட வீடுகளில் அமைத்து கொள்ளணும் என்ற விடயத்தை எங்களுக்கு இஸ்லாம் அணுவாக எங்களுக்கு காட்டி தருகின்றது. அதே போல் சுற்றாடலில் பேன்ற விஷயங்கள், இப்படி அணுவிலிருந்து அண்டம் வரைக்குமான அனைத்து விடயங்களையும் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்றது. அடுத்தது தான் அறிவை பாதுகாத்தல் அல்லது புத்தியை பாதுகாத்தல். புத்தின்னு சொல்கிறதுக்குள்ளே எங்களோட பகுத்தறிவு அடங்கும். ஸோ எங்களோட பகுத்தறிவை நாங்கள் எப்படி பேணி பாதுகாத்து கொள்வது, இந்த பகுத்தறிவின் மூலமாக எங்களோட மனோ இச்சை சொல்கிற அடிப்படையிலேயே நாங்கள் நடந்து கொள்கிறதா, அல்லது எது சரி எது பிழைன்னு சொல்லி பிரித்தறிந்து இஸ்லாம் எதை எங்களுக்கு ஏவுதோ அதை மட்டும் நாங்கள் செஞ்சுட்டு போகிறதா, அல்லது பிற கலாச்சாரங்களுக்கு உட்பட்டு
பிற கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது பிற கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய வகைகளில் அவங்களோட செயற்பாடுகளை செய்கிறது, இதெல்லாத்தையுமே நாங்கள் எப்படி எங்களோட புத்தியால் தடுத்து கொள்வது, எது நல்லது எது கெட்டதுன்ற விஷயங்களில் புரிஞ்சு கொள்றதுக்கு கூட எங்களோட புத்தி அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ புத்தி பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அங்கால மனுஷன் வாழ்க்கையே இல்லை, அவன் வாழ்க்கையே வேஸ்ட், வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் இதை புத்தின்றது அத்தியாவசியமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஒரு ஒரு விடயத்தை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாங்கள் அறிந்து கொள்வது எங்களோட புத்தியை வச்சு தான். ஸோ எங்களோட புத்தி இதில் பலமானதாக இருக்க வேண்டும். அடுத்தது பரம்பரையை பாதுகாத்தல். இந்த பரம்பரையை பாதுகாக்கிறதுன்றது அத்தியாவசியமான ஒரு வரூரியத்தான ஒரு தேவையாக காணப்படுது. இப்போது நாங்கள் எங்களோட அம்மா எங்களோட வாப்பா எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் இப்போது திருமணம் செய்கிறோம், திருமணம் செஞ்சு எங்களோட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளோட பிள்ளைகள் இப்படி எங்களோட பரம்பரைகள் போகிற டைமில் ஒரு சாலிகான ஒரு பரம்பரையை நாங்கள் உருவாக்குறத விட்டுட்டு மாறாக ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான பரம்பரையை உருவாக்கினோம்னு சொன்னால் அதன் மூலம் நிறைய பாதிப்புகள், அது இஸ்லாத்தினுடைய குறிக்கோளுக்கே மாற்றமான அளவில் மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணும். அதாவது மறுமையில் அவங்க வெற்றி பெற்ற கூட்டத்தில் இருப்பாங்களான்றது கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ எங்களோட பரம்பரைன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு ஹாஜியாத்தோ அல்லது தஹ்சீனியாத்தோ கிடையாது, அது ஒரு லரூரியாத், ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை. ஸோ எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது, எங்களோட பிள்ளைகள் அவங்க சிறு வயசுலேயே அவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவுறது, தொழுறத்துக்கு ஏவுறது, அவங்கள ஒரு நல்ல துறைக்கு இட்டு செல்றதுன்றது எங்களோட கடமையாக, ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தேவையாக காணப்படுகின்றது. அதன் மூலம்தான் எங்களோட குடும்பத்தை நல்ல ஒரு பண்பான ஒரு தீனுடைய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக நாங்கள் பராமரிக்கலும். அதே போல் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் நன்றாக வளர்க்குறதன் மூலமாக அவங்க விபச்சாரங்களில் ஈடுபடுறதிருந்து அவங்க பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல் எங்களோட பரம்பரை ஒரு தீனுடைய வட்டத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் விபச்சாரத்தை பயந்து கொள்ளுவோம். விபச்சாரம்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதை மிச்சம் ஒரு ஹராமாக்கிய விடயம்தான் இந்த விபச்சாரம். ஸோ விபச்சாரத்தை அல்லாஹ் தாலா ஹராமாக்கி திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் திருமணங்களை அல்லாஹ் எந்த அடிப்படையில் எங்களுக்கு எப்படி திருமணம் முடிங்கன்னு சொன்னானோ அந்த அடிப்படையில் நாங்கள் திருமணத்தை முடிச்சு வைக்கிறது. ஸோ அப்படியான அடிப்படைகளில் எங்களோட பரம்பரைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்வதும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக கருதப்படுது. அடுத்ததான் மானம். ஒரு மனிதனுடைய மானம்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மானத்தை பாதுகாத்தல், ஒரு மனிதன் அவன் வாழ்கிறதுலேருந்து அவன் மௌத்து வரைக்கும் அவனுடைய ஒரு தற்காப்புன்னு சொன்னால் அது அவனுடைய மானம். அவனோட மானத்தை அவன் எந்த அடிப்படையில் பிரயோகிக்கிறானோ அந்த அடிப்படையில் அவன் நல்லவனாகவும், அதே போல் எந்த அடிப்படையில் அவன் கெட்டவன் என்று சொல்லப்படுறது கூட அவன் மானத்தை பாதுகாக்கிற விடயத்திலிருந்து தான் அவனை நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி தீர்மானிக்குது. தன்னுடைய மானத்தையும் பிறருடைய மானத்தையும் பாதுகாக்கிறதுன்றது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இஸ்லாம் சொல்லுது. ஒரு மனுஷனை பற்றி அவதூறு சொல்கிறது, அதே போல் ஒரு மனுஷனை பற்றி ஒருத்தரோட நல்லா பேசிட்டு வந்து அவருடைய அந்தரங்கள் அவருடைய எல்லா விடயங்களையும் அவர் நல்லா கேட்டுட்டு வந்து இன்னொருத்தட்ட பரப்புறது, இப்படியான விடயங்கள் அது எல்லாமே இஸ்லாம் தடுத்திருக்குது. ஒருத்தட்ட தண்ட மானத்தை பாதுகாக்கிறதோட பிறர்ட மானத்தை பாதுகாக்கிற டைமில் அல்லாஹ் மறுமையில் எங்கட விடயங்கள் அல்லாஹ் தாலா அதிகமான கரிசனைகளை செலுத்துவான். ஸோ பிறர்ட விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததான் செல்வத்தை பாதுகாக்கிறதுன்றது அல்லாஹ் தாலா ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் தாலா ஏழையாகவும் பணக்காரர்களாகவும் அவங்கள எப்படி அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறானோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு அல்லாஹ் என்ன செல்வத்தை தந்திருக்கிறானோ அந்த செல்வத்தை நாங்கள் பாதுகாக்கிறது. இப்போ இஸ்லாம் எங்களை ஹலாலான வழியில் உழைக்க சொல்லுது. எங்களுக்கு இவ்வளோதான், நாங்கள் வறுமையாக இருக்கிறன்றதுக்காக நாங்கள் போய் திருடியோ அல்லது ஒரு ஹராமான வகையிலேயோ எங்களை உழைக்கிறத இஸ்லாம் சொல்லலை. அப்படி உழைச்சாங்கன்னு சொன்னால் அதற்கான தண்டனையையும் இஸ்லாம் வழங்கியிருக்குது. அதே போல் நாங்கள் வட்டி எடுக்கிறது, ஊழல் செய்கிறது, ஏமாற்றுறது, பதுக்கி வைக்கிறது, இப்படியான பொருளாதார சீர்கேடுகள் இப்போது நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியான சீர்கேட்டை நாங்கள் செஞ்சு தான் உழைச்சி முன்னுக்கு வரணும்ன்றது இல்லை. ஸோ தீனை பாதிக்கக்கூடிய அம்சங்களில் இது மிச்சம் ஒரு
முக்கியமான ஒரு அம்சம். அதாவது எங்களோட தீனை நாங்கள் எப்படி பாதுகாத்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் தீனை பாதுகாக்கிற அடிப்படையில் நாங்கள் எங்களோட செல்வத்தையும் பாதுகாக்கணுமேன்னு சொன்னால் தீன்றது எங்களோட மார்க்கம். ஸோ எங்களோட மார்க்கத்தை விட்டு நாங்கள் கொஞ்சமும் நாங்கள் விலகிரிக்கக்கூடாது. ஸோ அந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு விஷயந்தான், மார்க்கம் கற்பித்து தரக்கூடிய ஒரு விடயம்தான் பொருளாதாரம். ஸோ எங்களோட பொருளாதாரன்றது எங்களுக்கு ஒரு ஹலாலான முறையில் இருக்கணும். ஸோ ஹலாலான முறையில் இருக்கிற டைம்களில் தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செல்வத்தை வழங்குறான். ஸோ எங்களோட செல்வத்தை நாங்கள் ஹலாலான முறையில் நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் பாதுகாத்து கொள்வதும் எங்களுக்கு அத்தியாவசியமான தேவையில் ஒன்றாக காணப்படுகின்றது. அடுத்த நிலைப்பாடு தான் ஹாஜியாத், அதாவது தேவைப்பாடு. ஒரு அத்தியாவசியம் இல்லாமல் எங்களுக்கு அது ஒரு தேவையாக இருக்கிறது. எப்பயாவது ஒரு தேவைக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எப்பயும் இல்லாமல் நாங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதை செய்யணுன்ற தேவை இருக்குது என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறது தான் இந்த ஹாஜியாத், ஒரு தேவை நிலைப்பாடுக்குள்ளே இது வரும். இப்போது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான அந்த நிலைப்பாடுகள்ன்ற டைமில் இவங்களுக்கு ஒரு தேவைப்பாடு, அதாவது இதை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி அந்த நினைக்கிற டைமில் நாங்கள் ஒரு உதாரணத்தை வச்சு விளங்கிக் கொள்ளலாம். இப்போ நாங்கள் நோன்பு காலங்களில் 30 நோம்பும் பிடிக்கிறோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஒரு பிரயாணம் ஒன்று போகிறதுக்கு இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு வந்து நாங்கள் நோன்பை விடலாம். சும்மா நாங்கள் நோன்பு பிடிக்காமல் விட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கு அது குற்றமாக கருதப்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நோன்பு பிடிக்கிற டைமில் நாங்கள் ஒரு பிரயாணியாகவோ அல்லது நோயாளியாகவோ அல்லது கர்ப்பிணிகளோ இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சலுகைகளை வழங்கியிருக்கிறான். எனவே நிர்பந்தமான அந்த டைமில் ஏற்படக்கூடிய சலுகைகளை நாங்கள் இந்த ஹாஜியாத் தேவை நிலை இடத்துக்குள்ளே நாங்கள் உள்ளடக்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லக்குள்ள அல்லாஹ் உங்கள் மீது கஷ்டமான விடயங்களை திணிக்கலை, எந்த ஒரு அசௌகரியத்தையுமே அவன் ஏற்படுத்த விரும்பலைன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான், மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. இப்படி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறேன். எனவே நிர்பந்தங்களின் போது அந்த நிர்பந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சலுகைகளையும் எங்களுக்கு இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லியிருக்குதுன்றதை நாங்கள் இதில் அவதானிக்க முடிகின்றது. அடுத்த விஷயம்தான் ஆடம்பர நிலை, தஹ்சினியாத் அல்லது தக்மீலியாத்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறது. இப்போ ஆடம்பர நிலைப்பாடுன்னு சொன்னால் என்ன, எங்களோட உடை அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லி நினைக்கிறது, எக்ஸ்ட்ரா நாங்கள் என்னென்ன சாப்பாடுகளை சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறது, அதே போல் நாங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்களை தான் இந்த ஆடம்பர நிலைக்குள்ளே நாங்கள் கொண்டு வரோம். இப்போது ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு வெள்ளை ஆடை அணிஞ்சிட்டு போகிறது, அதே போல் ஒரு புதுசான ஒரு ஆடையை அணிகிறது, மனம் பூசுறது, இப்போது பெருநாள் டைமில் நிறைய உணவு வகைகளை வாங்கி சாப்பிட்றது, நிறைய உணவு வகைகளை பெற்றுக் கொடுக்கறது, அதே போல் புது ஆடைகளை அணிகிறது, இதெல்லாமே உங்களுக்கு விளங்கும். இதெல்லாமே ஒரு ஆடம்பரமான நிலைக்குள்ளே, அதாவது இஸ்லாத்துடைய விஷயத்தில் இந்த ஆடம்பர நிலைன்ற ஹெடிங்குள்ளே இது உள்ளடக்கப்படும். அந்த அடிப்படையில் இப்போது ஆடம்பர நிலை இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷன்ற வாழ்வுன்றது சீர்குலையவோ அல்லது சிக்கலான ஒரு வாழ்க்கையாகவோ அமைய மாட்டாது. மாற்றமாக இது அவங்களுக்கு ஒரு ஆடம்பரமான தேவை. எங்களோட சமூகத்தில் இப்படி காணப்படுது. இப்போ சமூக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆடம்பரமாக ஆக்கி கொண்டு போகிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேவைகள். ஆனால் இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டிய தேவைகளாக காணப்படும். இஸ்லாத்தை தாண்டிய அடிப்படையில் இது போகக்கூடாது. ஸோ இப்படியான விடயங்களைத்தான் நாங்கள் ஆடம்பர நிலைப்பாட்டுக்குள்ளே இணைக்கிறோம். அடுத்த விஷயந்தான் இப்போது இஸ்லாமிய சட்டத்துறையில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் அவங்க சட்ட விதிகளை அவங்க பயன்படுத்தி நிறைய சட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படியான சட்டங்களை தான் அல் கவாயித் அல் ஃபிக்ஹியான்னு சொல்லி அவங்க அழைக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது 5 அடிப்படைகளாக 5 விடயங்களாக அவங்க சுருக்கமாக சொல்கிறாங்க. அதில் முதலாவது தான் அல் உமூரு பி மகாசிதிஹா, அதாவது நோக்கங்களை பொறுத்த செயற்பாடுகள். நோக்கங்களின் மூலமாக தான் ஒருவருடைய செயற்பாடுகள் தீர்மானிக்கப்படுகின்றது என்ற வார்த்தையை அவங்க உபயோகிக்கிறாங்க. அதாவது அல் உமூரு பி மகாசிதிஹா. இப்போ உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் இதற்கு ஆதாரம் வைக்கிறாங்க. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன என்ற ஆதாரத்தை அவங்க கொண்டு வராங்க. உதாரணமாக கொலையுடைய விஷயத்தில் இப்போது ஒருத்தரை
நியாயமில்லாத வகையில் கொலை செய்கிறார். வேணும்னு சொல்லியே அவரை கொலை செய்யணும்னு சொல்லியே போயிட்டு கொலை செய்கிறார். ஸோ இதற்கான சட்டம் இஸ்லாத்தில் என்ன? அதே போல் ஒருத்தர் தவறுதலாக அவருக்கே தெரியாமல் ஒரு தவறுதலாக ஒரு மிஸ்டேக்காக ஒரு கொலை நடந்துட்டு இது சொன்னால் அதற்கான சட்டம். ஸோ ரெண்டுக்கான சட்டமும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவங்களோட செயல்கள் எல்லாமே அவங்களோட எண்ணத்தை பொறுத்து தான் என்ற அடிப்படையில் இவங்க இதை சுட்டி காட்டுறாங்க. அடுத்த விஷயம், அல் யகீனு லா யசூலு பிஷக். இப்படின்ற அர்த்தம் என்ன? யகீன் உறுதிப்பாடு, லா யசூலு பிஷக் சந்தேகம். ஷக்கண்டா சந்தேகம், அரபிக்கில் ஷக்கன்னு சொல்கிறோம், மொழிக்கருத்து சந்தேகம். யகீனன்ற அரபிக்கில் நாங்கள் சொல்கிறோம் உறுதி. சரியா? அல் யகீனு லா யசூலு நீங்காது பிஷக், ஒரு சந்தேகத்தின் மூலமாக இடையில் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகத்தின் மூலமாக உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றாமல் இருக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்குறோம். உதாரணமாக, காற்று பிரிந்தால் அதனுடைய சத்தம் அல்லது வாசத்தை உணரும் வரைக்கும் அவர் வுது செய்ய தேவலைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க, ஹதீதுகளில் வருது. அதே போல் ஒருவர் வுது செஞ்சார்னு சொன்னால் அவருக்கு இடையில் நாங்கள் வுது செஞ்சோமா இல்லையான்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஒன்று வருது. ஸோ அவர் ஏற்படக்கூடிய அந்த சந்தேகத்தில் அவருக்கு உறுதி ஒன்று வருது, ஓ நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவருக்கு உறுதி ஒன்று வருதுன்னு சொன்னால் அவர் அந்த உறுதியை அவர் எடுத்துக்கொள்வார். அடுத்த விஷயம், அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர். சிரம சட்டங்களை தளர்த்தும், சிரமமான விடயங்கள் சட்டங்களை தளர்த்தும். உதாரணமாக, மார்க்கத்தில் அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி அல் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக கொடுக்குறாங்க. அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, பிரயாணிகளுக்கு சேர்த்து தொழுகிறதும் அதே போல் சுருக்கி தொழுகிறதும் ஆகுமாக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு அது சிரமம் இந்த டைமில் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக காணப்படுகின்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த விஷயம்தான் அல்லரூரு யுசாலு. அல்லரூர் தீமைகள், யுசாலு நீக்கப்பட வேண்டும். ஸோ தீமைகள் நீக்கப்பட வேண்டும்னு சொல்லி அதுக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க. தீங்கு செய்கிறதுக்கும் கூடாது, தீங்கிற்கு உட்படவும் கூடாது. உதாரணமாக, ஒருத்தர் எங்களோட பக்கத்து வீட்டார்களோட அயலவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது எங்களுக்கு கட்டாயமான கடமை என்ன. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தீங்கு செய்கிறதோ அல்லது அவங்களுக்கு இடைஞ்சலாக நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் நாங்கள் நடந்து கொள்வதும் எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிறாங்க. அதேபோல் அல் ஆதத் முஹக்கமா, வழக்காறு ஒரு சட்ட மூலாதாரமாகும்னு சொல்லி ஒரு சட்டக்கோவையை இதில் அவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக, ஈஜாப் கபூல் வார்த்தைகளில் பிரயோகிக்காமல் வியாபாரம் இடம்பெறுறது. நாங்கள் இதை ஆல்ரெடி போன கிளாஸில் படித்தோம். ஈஜாப் கபூல் என்று சொல்லி அவங்க இப்போ வியாபார நடவடிக்கைகளை நாங்கள் இப்போ கடைக்கு போகிறோம் தானே, இப்போ கடைக்கு போய் சில சாமான்கள் வாங்குகிறோம், இல்லைன்னு சொன்னால் நிறைய சாமான்கள் எடுக்கிறோம்னு சொன்னாலும் கூட இப்போ நாங்கள் ஈஜாப் கபூல் செஞ்சால் நாங்கள் சாமான் எடுக்கிறோம் இல்லை. ஸோ அதில் எங்கள்ட வழக்காரில் நடந்து கொள்ளக்கூடிய விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் நடக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த மக்காசிது ஷரியான்ற சாப்டர். நான் சுருக்கமாக வரும்னு சொன்னால் அவங்களுக்கு திரும்ப அதை சொல்கிறேன். அதாவது மக்காசித்னு சொல்கிறது மகசதினுடைய பண்பு. சரியா? மகசது ஒருமை, மக்காசித்னது பண்பு. இதோட மொழி கருத்து நோக்கம் இலக்கு அப்படியான அடிப்படை. இதை நாங்கள் பரிபாஷையில் சொல்லக்குள்ள இஸ்லாமிய ஷரியா ஒரு சட்டத்தை முன்வைக்கிற டைமில் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விளக்கம், அதுக்கு பின்னால் என்ன இலக்கு இருக்குது, அதுக்கு பின்னால் என்ன ஒரு நியாயத்தை வச்சிருக்குது, குற்றங்களை நடைமுறைப்படுத்துகிற டைமில் குற்றங்களுக்கான தீர்வை நடைமுறைப்படுத்துகிற டைமில் அதை என்ன இலக்கில் அது தண்டனையை சொல்லுதோ, என்ன இலக்கில் இப்படியான தண்டனையை மனிதனுக்கு விதிச்சிருக்குது என்று சொல்லி அதற்கான சட்ட திட்டங்களை எல்லாம் அதற்கான இலக்குகளையும் நோக்குகளையும் கொண்டிருக்கிறது தான் இந்த மக்காசிது ஷரியான்னு சொல்லப்படுது. இந்த மக்காசிது ஷரியாவை பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வரைவிலக்கணங்களில் சொல்கிறாங்க. அதில் இப்போ 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுவைனி ரஹ்மஹுல்லான்னு சொல்கிறவர் லரூரியாத், ஹாஜியாத், தஹ்சினியாத்னு சொல்லி 3 பார்த்தா, லரூரியாத்னு சொன்ன அத்தியாவசியமான நிலை, ஒரு அத்தியாவசியமாக ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயங்களில் 6 விஷயம் பார்த்து அந்த 6ஐயும் நாங்கள் பாடமைக்கொள்வது. அடுத்தது ஹாஜியாத்னு சொன்ன ஒரு தேவை நிலை, அதாவது நிர்பந்தங்களான டைமில் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களை நாங்கள் சௌகரியங்களாக மாற்றிக்கொள்றதுக்கான ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அடுத்த விஷயம் தஹ்சினியாத், அதாவது ஆடம்பரமான நிலைப்பாடு. இப்படி அதுக்கு பின்னால் நாங்கள் பார்த்தோம் 5 வகைகளில் கவாயித் அல் ஃபிக்ஹிய்யா என்ற ஹெடிங்கில் நாங்கள் 5 வகைகளை பார்த்தோம். ஸோ அந்த 5 வகைகள் இவ்வளோ தான் இந்த மக்காசிது ஷரியான்னு சொல்கிறது. ஸோ இந்த மக்காசிது ஷரியான பாடம் சின்ன ஒரு பாடம். ஸோ நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு
ஒரு சுருக்கமாக நாங்கள் இன்றைக்கி படிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி படித்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியர்னு சொன்ன பிள்ளைகள் கண்டிப்பாக லைக் கொண்டு கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.